ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சில நாட்களாக சித்திரவிழியோட லைஃப் ஸ்டோரியை தான் பார்த்துட்டு வரோம். சித்திரவிழி மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றும் அப்சர்வ் பண்ணுறா. என்னோட இது நம்ம டாக்டர் படித்ததுக்கே ரொம்ப அதுவும் சம்மந்தம் இல்லாத மாதிரி சண்டை போடுறாங்க, நம்ம அந்த வேலைக்கு லாய்க்கு இல்லைன்னு கேட்குறாங்கன்னு இவளுக்கும் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறா. அவங்க புருஷனும் குடிச்சிட்டு அங்கங்கே வீழ்ந்து கிடக்குறான். இதெல்லாம் பார்க்குறதுக்கு இவளுக்கு ரொம்ப தாங்க முடியலை. சரி, என்ன பண்ணுறது, நம்மளுக்கு மேரேஜ் வேறு ஆகிட்டு இருக்குது, நம்ம இன்னும் பண்ண முடியாது, இப்படியே தான் நம்ம லைஃப் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு அவள் அப்படியே லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறா. மறுபடியும் சித்திரவியோட புருஷன் சொட்டத்தள்ளிக்கோ வேலை செய்கிறதுக்கே இஷ்டம் இல்லை. அவங்க அம்மாவோ வாப்பா நீ காஃபி குடிப்பா அப்படின்னு பெரிய லார்ட் லபுதாஸ் மாதிரி காஃபி எல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுப்பா. அவரோ பெரிய இது மாதிரி வேலை செய்கிற மாதிரி ஆக்டிங்கெல்லாம் பண்ணுவாங்க. அவ்வளோ சித்திரவிழி அவங்க மாமியார்கிட்ட என்ன செய்யணும்னு கேட்டு ஒன்று ஒன்றா செஞ்சு கொடுப்பா. எல்லாத்தையும் வாங்கி தின்னுட்டு அவளும் அவங்க அம்மா மதரெல்லாம் தின்னுட்டு இதை மாதிரி செய்யலை அதை மாதிரி செய்யலை அப்படின்னு எல்லாத்துக்கும் சாப்பாடு இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு குறை தான் சொல்லுவாங்க. இதே சொன்னது இல்லாமல் நீ டாக்டருக்கு வேறு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சித்திரவிழியை ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி திட்டுவாங்க. இப்படியே போக சரி நம்ம இங்கே இருக்கக்கூடாது, அம்மா வீட்டுக்கு போயிடலான்னு குழந்தைய தூக்கின்னு 5 மாதம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு குழந்தைய தூக்கின்னு போகிறா. நீ ஏம்மா போகிற, வேண்டாம் நீ இங்கே இருன்னு மதுரன்லாம் சொல்கிறா. நீ இங்கே இரு, எங்கேயும் போகாத, அப்படியெல்லாம் போச்சுன்னா நம்ம வீடு கௌரவம் என்ன ஆகிறது அப்படின்னு ரொம்ப சோப் போட்டு மழுப்புறா. சரி இவெல்லாம் இது பண்ண முடியாதுன்ட்டு மறுநாள் காலையில் விடியும் போது அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறா. அம்மா நான் இந்த மாதிரி குழந்தைய தூக்கின்னு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டான். பார்த்தா அந்த சொட்டை தலையும் பின்னாடியே வந்துடுறான். இவளுக்கு தெரியாத இவளுக்கு பின்னாடியே வந்துடுறான். வந்த உடனே காலையிலேயே குடிச்சிட்டு போய் ஆக்சிடெண்ட்டில் அங்கே வீட்டுக்கிட்டவே ஒரு ஏரியாவில் ஆக்சிடெண்ட்டில் விழுந்துடுறான். குடிச்சிட்டு போய் வண்டி எடுத்துன்னு போய் கீழே விழுந்துடுறான். அங்கே இருக்கிறவங்க யாரோ 2 பேர் இவனை கூப்பிட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலான்னு அட்மிட் பண்ணிவிட்டு சித்திரவிழிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இவ்வளோ பயந்துன்னு அந்த குழந்தைய தூக்கின்னு அவங்க அம்மாவை கூப்பிட்டுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வரா. என்ன பண்ணுறதுமா, என்னாச்சுன்னு தெரியலையே அவருக்கு அப்படின்னு அந்த கை குழந்தைய தூக்கின்னு ஓடி வரா ஹாஸ்பிட்டலுக்கு. இதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறா, சொட்டத்தள்ளியோட அம்மாவுக்கு. அவங்களும் ரெடியாக வராங்க அங்கே சிட்டியிலேருந்து வில்லேஜுக்கு வரத்துக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சித்திரவியோட அம்மாவும் துடிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு படுக்க போட்டாங்க. படுக்க போட்டு ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொல்கிறாங்க, இவருக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாது, அவர் குடிச்சிட்டு இருக்கிறாரு. யாருங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு வண்டியை ஓட்ட சொன்னது, குடிச்சிட்டு வண்டி ஓட்டதுனால தான் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இதனோட தொடர்ச்சி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.